இவங்களுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா இத நம்ம செலவு பண்ணலாம்? இத நம்ம எடுத்துறலாமா? இங்க செலவு பண்ணலாம். செலவு எங்க பண்ணலாங்கிற தாட்லயே தான் இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்கலாம் எக்காரணத்த கொண்டும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போகாம இருந்துக்கிறது நல்லது. இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாரி, ரொம்ப அறிவா பேசுறவன் ஏமாத்த மாட்டாங்கிற மாரியே போய் குடுத்துருவாங்க. குடுத்துட்டு ஏமாந்துருவாங்க. இவங்களுக்கு பிசினஸே செட் ஆகாது. தனுசு போய் பிசினஸ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, டோட்டல் டேமேஜ் ஆயிடும். காப்பீட்டு திட்டத்த தாண்டி இப்ப வந்து தனுசெல்லாம் போய் ஒரு வீடு வாங்குறாங்க அப்டின்னா சிக்கிக்குவாங்க. அந்த வீட்ல போயிட்டு வாழவே முடிஞ்சாலும் அந்த வீடு எதுக்கு விற்கிறோனே தெரியாமலாம் வித்துருவாங்க பெரும்பாலான தனுசு. தனுஷ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இவங்களுக்கு வந்து பண விஷயத்தில் எப்படி இருப்பாங்க, பண வரவு என்ன மாதிரியெல்லாம் இருக்குமா, பண விஷயத்தில் இவங்க பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் என்னென்ன? தனுசு வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறது தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்றது. இவங்களுக்கு வந்து ஞானத்தை தேடி போறது, நிறைய படிக்கிறது, தேடல்கள் ஜாஸ்தி. சேமிப்புங்கிறது வரவே வராது தனுசுக்கு. சேமிப்பு பண்ணுனாலும் இவங்களுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா இத நம்ம செலவு பண்ணலாம்? இத நம்ம எடுத்துறலாமா? இங்க செலவு பண்ணலாம். செலவு எங்க பண்ணலாங்கிற தாட்லயே தான் இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இவங்கலாம் எக்காரணத்த கொண்டும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போகாம இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா, தனுசுல இருக்கவங்க வந்து அந்த நம்பர் 2 பிசினஸ்க்குள்ள மைண்ட் ரொம்ப போகும். கரெக்ட்டா அப்படிதான் அவங்களுக்கு அமையவும் செய்யும். ஏன்னா, அது குருவோடைய ராசி அப்படிங்கிறப்போ, குரு இப்படிதான் தவறு செய்யறதுக்கு வந்து விதியே அப்படிதான் அமைச்சு குடுக்கும். சீக்கிரம் போய் எங்கேயாவது பணத்த எடுக்கிற மாரி, யாரையாவது நம்பி போய் பணத்த குடுத்துட்டு வர மாரி. எனக்கு இவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க. ரொம்ப அறிவா பேசுறவங்கள பார்த்தே தனுசு மயங்கும். ஓகே அவங்க இவ்வளோ அப்போ இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டாங்கிற மாரி, ரொம்ப அறிவா பேசுறவன் ஏமாத்த மாட்டாங்கிற மாரியே போய் குடுத்துருவாங்க. குடுத்துட்டு ஏமாந்துருவாங்க. இவங்களுக்கு பிசினஸே செட் ஆகாது. தனுசு போய் பிசினஸ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, டோட்டல் டேமேஜ் ஆயிடும். ஏன்னா, இவங்கனால மத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்க முடியும். ஆனா, இவங்க சுயமா ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா, ஏன்னா தனுசுவோடைய அமைப்பே என்னன்னா, அது வந்து ஒரு திரியால் தூண்டப்பட்ட ஒரு தீபம். அப்போ அந்த திரிய யாராவது தூண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப இந்த திரிய யாருமே தூண்டி விட மாட்டாங்க. அந்த பிசினஸா இருக்கப்போ, அது அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயி நின்றும். அப்போ லாஸ் பயங்கரமா ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி மீட்கிறதுன்னு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, அது அனாமத்தாவே போயிரும் அந்த பிசினஸ். யார் எடுத்துட்டு போறாங்க? அதுக்குள்ள என்ன பொருள் இருந்துச்சு? எதுவுமே தெரியாது. எல்லாமே போயிடும். அப்போ இவங்க பிசினஸ்ன்னு போக்கூடாது. இவங்க வந்து ஒரு 9 to 5 ஜாப் போறாங்களா? ஒரு சேலரி பேஸ்ட் போறாங்களா? அதுல என்ன ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணுமோ, அதுல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி, அது மூலியமா இன்சூரன்ஸ்ல போடுறது. இவங்க இன்சூரன்ஸ்ல போடணும். தனுசுல இருக்கவங்க. ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் இந்த என்ன காப்பீட்டு திட்டமா இருந்தாலும், காப்பீட்டு திட்டம் எப்பவுமே தனுசுக்கு உதவும். காப்பீட்டு திட்டத்த தாண்டி இப்ப வந்து தனுசெல்லாம் போய் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா சிக்கிக்குவாங்க. அந்த வீட்ல போயிட்டு வாழவே முடிஞ்சாலும் அந்த வீடு எதுக்கு விற்கிறோனே தெரியாமலாம் வித்துருவாங்க பெரும்பாலான தனுசு. அப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா அவங்க யோசிக்கணும். அது வந்து இன்கம் பேஸ்டா வருதா? ஏன்னா தனுசுக்கு பூர்வீக சொத்தும் அவ்வளோ சீக்கிரம் தனுசுக்கு கிடைக்காது. தனுசுக்கு பெரும் பிரச்சனை பூர்வீக சொத்தெல்லாம் வருது. அப்போ இவங்க உழைச்சும் முன்னேறணுங்கிறது இருக்கு. சுத்தி சொத்து இருந்தாலும், யாரோ ஒருத்தவங்க குடுத்து ஹெல்ப் பண்ற மாரி இருந்தாலும், இவங்க உழைப்பால முன்னேறணுங்கிறது தான் இவங்களுடைய விதியாவே இருக்கும். தனுசு நம்பி நம்பி குடுத்தே ஏமாறுவாங்க. கடன் படுவாங்க பயங்கரமா. தனுசு வந்து கடனே வாங்கக்கூடாது. தனுசு தங்கத்த அடமானம் வைக்கிறதோ, விக்கிறதோ கூடவே கூடாது. ஆனா பெரும்பாலும் அத செஞ்சுருவாங்க. இப்ப இருக்கிற வாழ்க்கையில அத செஞ்சு தான் ஆவாங்க. சில சில பேர் தனுசுக்கு என்ன சொல்லுவோம்னா, பரிகாரமாவே போய் ஒரு தங்கத்த வித்துட்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா, ஒரு சாங்கியத்துக்கு இத செஞ்சுருங்க. ஏன்னா, இந்த குரு அப்படி குடுத்து நீங்க வாங்கணும். ஆனா, வெள்ளிய வாங்கிட்டு வந்துரணும். குடுத்துட்டு வெள்ளிய வாங்கிட்டு வந்து, வெள்ளிய வச்சுட்டு வழிபாடு பண்ணணும். அவங்க பர்ஸ்ல ஒரு வெள்ளி வச்சுக்கிறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்லயே வச்சு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண பண்ண, இவங்களுக்கு செழிப்பு ஆக்சுவலா ரொம்ப நல்லாருக்கும். தனுசுக்கு. தனுஷ் ரசிகர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, பணம் வந்து இன்னும் உங்களுக்கு வரவு வந்து ஜாஸ்தியா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்னா எந்த கோவில் வழிபாடு? இப்ப இந்த திருச்செந்தூர்ல வந்து, அங்க இருக்க முருகர் கோயில் பக்கத்துலலாம் வந்து சித்தர் கோயில்லாம் இருக்கு இல்லையா? அங்க வந்து குரு பாறை தியான மண்டபம்னு ஒரு பாறை இருக்குது. அந்த குருவோட தியான மண்டபம். இது வந்து பயங்கரமான பவர்ஃபுல். குரு பகவான். இந்த குரு பகவானோட எனர்ஜி பயங்கரமா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பாறை அது. இவங்க போயிட்டு அந்த பாறையில போய் உட்கார்ந்து வழிபாடு பண்ணணும். அங்க கரெக்ட்டா வந்து கடல் நோக்கி உட்கார்ந்துக்கணும். கடல் திசை பார்த்த மாரி உட்கார்ந்துட்டு, இவங்க அந்த வழிபாடு பண்றப்போ ஒண்ணும் இல்ல. ஒரு தியானம் மாரி அவங்க என்ன வேண்டுதலோ, அந்த வேண்டுதல அவங்க அந்த பாறையில உட்கார்ந்து அவங்க பண்ண பண்ண, ரொம்ப சின்ன பாறை தான். ரொம்ப பெரிய பாறைலாம் கிடையாது. ஒரு சின்ன பாறை தான் அது. அங்க இருந்து இது பண்றப்போ, இப்போ பெரும்பாலும் தனுஷுக்கு வந்து ஃபாரின் போகணும்னு ஆசை இருக்கும். அந்த ஃபாரின் போற விஷயங்கள் அவங்களுக்கு நிறைவேறும். படிக்கிறது, அவங்களுக்கு வந்து அது படிப்பு தான் பெரிய சொத்தே.
ம். அவங்க படிப்பு தான், அவங்க நாலேஜ் தான் அவங்கள வந்து முன்னேற்றும். அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்க பண்ணணும்? அந்த கிளாரிட்டி அவங்களுக்கு அங்க வரும். ஏன்னா ஓகே. தனுசுக்கு பரபரன்னே இருக்கும். எங்க இன்வெஸ்ட் பண்றது? இங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா இவங்களுக்கு ஐடியாஸ் ஜாஸ்தி. ஓகே. அப்போ இந்த ஐடியாஸ போய் பணம் இருக்கவங்கள்ட்ட பேசுறப்ப அவங்க நீயும் காசு போடுன்னுவாங்க. எக்காரணத்து கொண்டும் தனுசு காச இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. 2 தவறு செய்வாங்க தனுசு. காச இன்வெஸ்ட் பண்றது, டைம் இன்வெஸ்ட் பண்றது. இது 2மே வேஸ்ட். டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கான ஊதியம் என்னவோ அத வாங்க தெரிஞ்சிருக்கணும். அத அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போ அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகும். நமக்கு இது வரும், இது பிடிக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எத செஞ்சா அது க்ரோ ஆகும்னு ஒண்ணு இருக்கு. அந்த தெளிவு நிலைக்கு இவங்க போகணும். ஓகே. அதுதான் வந்து தனுசுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல மேம், இப்போ கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா, அவங்க வீட்ல வச்சு எப்படி மேம் வழிபடலாம்? தட்சிணாமூர்த்தி. வீட்ல ஓகே. வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெஷல். எப்பவுமே ஓகே. தனுசுக்கு. ஆ வருஷத்துல ஒரு தடவையாவது அவங்க ஆலங்குடி போயி குரு தரிசனம் பண்ணிட்டு வர்றது, தூரமா நின்னு குரு தரிசனம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு லைஃப்ல வந்து ஒரு தெளிவு நிலைய அப்படிங்கிறது குடுக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. பண விஷயத்துல அவங்க பண்ணக்கூடாத தவறு. பார்க்கறதெல்லாம் வாங்கக்கூடாது. ஓகே. இதெல்லாம் தனுசு செய்வாங்க. ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சுர்றது, நெறைய ம். வீண் விரயங்கள் பண்றது, கூட இருக்கவங்களுக்கு தேவையே இல்லாம அந்த ப்ரைடுக்காக செலவு பண்றது, கௌரவத்துக்காக செலவு பண்றது, இதெல்லாம் இல்லாம எங்க செலவு பண்ணணுமோ, எங்க குடுக்கணுமோ அங்க செய்யணும். முறைகள் செய்ய தெரியாது தனுசுக்கு. ஓகே. இப்போ ஒரு முறையா போய் இந்த இந்த வீட்டுக்கு போறீங்களா? அப்போ அவங்களுக்கு இந்த முறை செய்யணும். அது செய்ய மாட்டாங்க. இது ம். சும்மா தேவையில்லாத வீண் செலவுகளா இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்றேன். இவங்க வந்தாங்க. நான் அது பண்ணேனேங்கிறப்போ, இவங்களுக்கே தெரியாம காசு போய்க்கிட்டே இருக்கும். இதையவே அவங்க ஒரு சேமிப்பா பண்ணியிருந்தாங்கன்னா, அதுவே மிக பெரும் சேமிப்பு. அப்ப ஓகே. அந்த விஷயங்கள்ல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். மேம் இப்போ வந்து இவங்க வந்து தொழில் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இந்த தொழில் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து நீங்க போட்ட முதலீட எடுக்கிறத தாண்டி உங்களுக்கு வந்து செல்வம் வந்து நல்லா சேரும் அப்படின்னா, அவங்க எந்த தொழில்ல வந்து நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ தனுசுக்கு வந்து அவங்க எதெல்லாம் நாலேட்ஜ் கெயின் பண்றாங்களோ, அதெல்லாம் தொழிலா செய்யலாங்கிற அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஓகே. இப்ப வந்து அவங்க பொருளா வாங்கி ம். எத பண்ணுனாலும் அவ்வளோ சீக்கிரம் க்ரோ ஆகாது. அந்த பொருள் ஓகே. அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயி நின்றும். தனுசு வந்து டீச்சிங் சம்மந்தப்பட்டது, நாலேட்ஜ் சம்மந்தப்பட்டது, புக்கு, எஜுகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள். இவங்க வந்து ஒரு டியூட்டரா போறது, ஒரு பிராக்டிஸ் குடுக்குறவங்களா போறது, அது என்ன வேணாலும் அவங்க சொல்லிக் குடுக்கலாம். ஓகே. தொழில் முனைவோருக்கு தொழில் எப்படி செய்றதுன்னுலாம் இவங்க சொல்லிக் குடுக்கலாம். ஆனா, இவங்க பொருள்கள வச்சு தொழில் பண்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வந்து செழிப்படையாது, சரியான பார்ட்னர் இல்லாம. ஓகே. தனுசுக்கு தேவை ஒரு நல்ல பார்ட்னர். கூட இருந்து நம்பிக்கையான ஒரு பார்ட்னர். அது அவ்வளோ சீக்கிரம் தனுசுக்கு அது நடக்காது. ஏன்னா, அதோடைய பிறப்பே வந்து இந்த மாரி வாழ்க்கையில வரணும். யாராவது பார்ட்னர் மாரி வரணும். அவங்க மூலியமா ஏமாறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு விதியே. ஸோ, அத ஓகே. தாண்டி இவங்களுக்கு தகுந்த மாரி ஒரு பார்ட்னர் வந்து, "வா 2 பேர் சேர்ந்து இந்த வேலைய பார்க்கலாம்." அப்படிங்கிறப்போ, மேபி அது கரெக்ட்டா இருந்தா, அப்போ பொருள் வச்சு பிசினஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். அந்த பொருள் கூட ஒரு பார்ட்னர் வந்தார்ல, அவருடைய பொருளா இருக்கணும். இவரோடது இந்த தனுஷோடது அறிவா இருக்கணும் அந்த இடத்துல. ஓகே. அறிவும், பொருளும் செயல்படணும். ஞானம் ஒண்ணு தான் வந்து தனுசு காப்பாத்தும். இவங்களுக்கு டேலண்ட்ஸ் ஜாஸ்தி. எல்லா ம். இண்டஸ்ட்ரிலயுமே இருப்பாங்க. மீடியா இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருப்பாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இருப்பாங்க. இவங்க வேணா நல்ல ஒரு பெர்ஃபார்மர்ஸ் இவங்க. நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தி, ஒரு அட்ராக்ஷன், ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இது எல்லாமே உண்டு. தனுசுக்கு என்ன அப்டின்னா, ஃபோக்கஸ் ஒரு விஷயத்துல பண்ணி, அதுல இருந்து எப்படி க்ரோ ஆயி போறாங்க. அந்த அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? தக்க வச்சுக்க தெரியாது தனுசுக்கு. ஓகே. அப்படி அந்த அவங்களோட இடங்கள தக்க வச்சுக்கிட்டு, ஒரு இடத்த ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு, அதுக்கப்புறம் லேயரா ஏன்னா இவங்களுக்கு எப்படியுமே 2ண்ட் இன்கம், 3ர்ட் இன்கம்னு தனுஷ் உருவாக்கிடுவாங்க. அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இது இல்லைன்னா இன்னொன்னு அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்போ ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கணும்.